ஹாய் மக்களே, நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம்ல, அங்கே உள்ள பறவைகளை பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். இந்த வான்கோழி, வாத்துக்கோழி, இதுலேயே பிறகு இந்த ரேட்டு, ரேபிட்டு, இந்த பிறகு நிறைய சிட்டுக்குருவியில் பல வகைகளும் உண்டு. ரொம்ப வெரைட்டியான பறவைகள் வித்தியாசமாக இருக்கும். அதுபோல் ரேபிட் இருக்குல்ல, அதில் வந்து வித்தியாசமான ரேபிட் எல்லாம் இருக்குது. அதில் பீஜியன், இந்த புறா, அதெல்லாம் நிறைய வித்தியாசமான பறவைகள் நிறைய இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைகள்கிட்ட காட்டி கொடுங்க, பாருங்கள். ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்க்க. அதுபோல் கிளியில் நிறைய வகை இருந்து, பேரட்டு வித்தியாசமாக இருக்குது. நிறைய பேரட் இருக்குது, கலர் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்களா, இது லவ் பேர்ட்ஸு. இது நம்ம கோழி, புறா, இதெல்லாமே. புறாலே ரொம்ப வித்தியாசமானதெல்லாம் இருக்குது, நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு காட்டி கொடுங்க. வித்தியாசமாக இருக்கும், அவங்க பார்ப்பாங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெயினாக இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டு இப்போ தான் ஒரு 100 தாண்டி 200 102 வந்திருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் இதுவரை பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணினவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு யாருனாலும் இதை பார்க்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் குழந்தைகள்கிட்ட இதை காட்டி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள், புறா பாருங்கள், என்ன வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த ரேபிட்லேயே நிறைய வகை இருக்குது. அதுபோல் ரேட்டு, அதில் ஒயிட் ரேட் இருக்குது, அதில் வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது, நல்லாயிருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து எனக்கு இதில் உள்ள கூடுதல் குறைவு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ.